ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி எடுத்தோன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபுல்ஃபில் அந்த சண்டே வந்துட்டு கறி குழம்பு சாப்பிட்டு ஒரு திருப்தி அடைவாங்க பாருங்கள். அதில் இருக்கிற சுகம் வேறு எதுலேயுமே இல்லை. பாருங்கள், வா, இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழன். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி சண்டே. இந்த சண்டேயில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மட்டன் குழம்பு தான் உங்களுக்கு பண்ணி காட்டலான்னு இருக்கிறேன். ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்துச்சுனாலே கறி எல்லா வீட்லேயுமே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அது கோழிக்கறியாக இருக்கட்டும், ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே சண்டேஸில் ஒரு நான்வெஜ் இருந்தால் தான் அந்த சண்டேவே ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி தான் இன்றைக்கி சண்டே காலையிலேயே போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு வச்சு காட்டுறேன். அதை நீங்கள் ரைஸுக்கு மட்டன் குழம்பு மிச்சமாகிடுச்சுன்னா நைட்டு டின்னருக்கு, டிஃபனுக்கு கூட தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற அந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ இந்த ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் குழம்பு, அதுவும் ஸ்பெஷலான மட்டன் குழம்பு அப்படின்றது பார்த்துலாங்களா. வறுத்து அரைச்சி செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த செய்யக்கூடிய மட்டனை எப்படின்றது பார்த்தலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 1 கிலோ மட்டனுக்கு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூட உப்பும் போட்டுக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் போட்டு விட்டுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுடலாம். இதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம குழம்பு தான் பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்குள்ளார நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த குழம்புக்கு மசாலா அரைக்கிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு தான் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், துருவல் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. இஞ்சியும் பூண்டும் எடுத்துருக்கிறேன். இது ஒரு முழு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6 காஷ்மீரி சில்லி, ஒரு 2 நார்மல் வரமிளகாய், ஏன்னா இது காரத்துக்காக தான், இது கலருக்காக. ஒரு 10 முந்திரி, உடச்ச முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு கல்பாசி. இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்குறேங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த சில்லி அதில் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி சில்லி, கூட வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த வரமல்லி, இந்த பட்டை, கிராம்பு, கசகசா எல்லாத்தையுமே ஸ்லோ ஃபயரில் நம்ம வறுத்துடலாம். இந்த முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. அவ்வளோதான், இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ இந்த குழம்பை தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்குங்க, அதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். நம்ம அந்த மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம், மசாலா அரைக்கும் போதும் அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நல்லா கிரேவி திக்னஸ் கொடுக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மிளகாத்தூள் இதில் நம்ம சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே மீட்டு வேக வைக்கும் போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம். அதனால் இப்போ மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம், காரம் கரெக்டாக இருக்கும். இதில் மசாலாவில் நிறைய மிளகு சில்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் காஷ்மீரி சில்லி மட்டும்தான் போடுறேன் நம்ம அந்த கலருக்காக. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா இருக்கு இல்லைங்களா, அந்த மட்டன் மசாலா தான் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இல்லையே தண்ணி கொஞ்சம் அலசி சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் மூடி போட்டுட்டு. இந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம இது மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. வாவ், சூப்பராக ஆயிடுச்சுங்க. நல்ல ஃப்ளேவரு, இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இறக்கிடலாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி எடுத்தோன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபுல்ஃபில் அந்த சண்டே வந்துட்டு கறி குழம்பு சாப்பிட்டு ஒரு திருப்தி அடைவாங்க பாருங்கள். அது இருக்கிற சுகம் வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. என்ன உறவுகளே, மட்டன் குழம்பு பிடிச்சிருந்ததா? அதை செய்யவே எனக்கே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. அது ரொம்ப பசியில் வேறு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த மட்டன் குழம்பு வித் ரைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக செய்ய வரும். இனி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ்.